வணக்கங்க. இது அங்காளம்மன் சத்யா வீடியோ. அனைவருக்கும் மாலை வணக்கங்க. இன்றைக்கி எனக்கு ஒருத்தவங்க வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. அவங்க வந்து மலையனூரில் தான் அவங்கள நான் பார்த்தேன். அவங்களுக்கு இன்றைக்கி டெலிவரியா 2வது குழந்த. அது சிசேரியன்னு சொல்கிறாங்க. அம்மா எங்களுக்காக கொஞ்சம் வேண்டுங்கம்மா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக நானுமே சொன்னேன், அந்த மலையனூர் அங்காள பரமேஸ்வரி உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஹாஸ்பிட்டலில் துணையாக வந்து நிற்பா. உங்களுக்கு நல்லபடியாக குழந்த பிறக்கும். நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அவங்க சிசேரியன்னு சொல்லியிருக்காங்க. நார்மல் டெலிவரியோ சிசேரியனோ எதுவாக இருந்தால் கூடங்க தாயும் குழந்தையும் நல்லபடியாக இருக்கணும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவங்களுக்கு நல்லபடியாக குழந்தையும் பிறந்து 2 பேருமே ஆரோக்கியமாக இருக்கணும். அந்த மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அந்த தாயோட துணையால் கண்டிப்பாக அது இருக்குங்க. ஏன்னா அவங்க வந்து அவங்க ஃபேமிலியோடு மலையனூரில் நான் பார்த்தேன் அவங்கள. அப்படிப்பட்டவங்களுக்கு அந்த அம்மா துணை நிற்காமலாம் போயிடுவாங்க. என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்கங்க. அது மாதிரி ஒரு குழந்த, அவங்க 2வது குழந்தை இது மாதிரி தான் ஹாஸ்பிட்டலில் ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் இருக்கும்பொழுது அவங்க வந்து சைவம், ரொம்ப அசைவம் சாப்பிடாத ஆட்கள் அவங்க. அப்படிப்பட்டவங்க ஃபோட்டோ வந்து மலையனூர் அங்காள பரமேஸ்வரி ஃபோட்டோ வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த ரூமில் இருந்திருக்கு. அந்த அம்மாட்ட வேண்டும் பொழுது, தாயே என் பிள்ளைய காப்பாற்றி கொடு, உனக்கு என்ன ஒரு கோழி நேர்த்தி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேண்டியிருக்காங்க. அதுக்கே அவங்க வந்துங்க அந்த மலையனூர் அங்காள பரமேஸ்வரியை இன்னுமே அந்த அம்மா அவங்க வந்து ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க. அந்த குழந்தைய எனக்கு என் குழந்தைய காப்பாற்றி கொடுத்தவளே அவளை தான், அந்த அம்மா தான், அந்த அவ தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கோழியும் நேர்த்தி விட்டாங்க. போயிட்டு அமாவாசை நாள் கோழி விட்டுட்டு வந்தாங்க அந்த அம்மாவுக்கு. அப்படி பெருமையாக சொல்லுவாங்கங்க அந்த அம்மாவை பற்றி, அங்காள பரமேஸ்வரி பற்றி. எங்கே இருந்தாலும் வந்து துணை நின்றுவா அந்த அம்மா. நம்ம முன்னாடி அந்த கோயிலுக்கு போயிருக்கோம் போகலன்றதுலாம் கருத்து இல்லைங்க. அந்த அம்மாவை நினச்சி வேண்டும்பொழுதே அந்த இடத்துல வந்து நின்றுவா அந்த அம்மா. கண்டிப்பாக அவங்களுக்கு நல்லபடியாக குழந்த பிறக்கும்னு நானும் வேண்டிக்கிறேங்க.